ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ பாலாம்பிகை சமேத கைலாசநாதர் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடம்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் கோவில் பற்றின விவரம் சொல்கிறேன். இந்த கோவிலில் எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. நீங்கள் வணங்கிட்டு போனீங்கன்னா மன திருப்தியோடு தான் வீட்டுக்கு திரும்பி போவீங்க. அவ்வளோ சிறப்பாக பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய வழிபாடுகளும் நடக்குது. மாதத்துக்கு 2 பிரதோஷம் வருமா, 2யுமே ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. அதை விட இன்னும் சிறப்பாக நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவராத்திரியில் 4 கால பூஜை செய்வாங்க. அந்த நேரம் ரொம்பவே ஆனந்தமாக திருப்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு வளையல் காப்பு, நவராத்திரி பூஜை, இது எல்லாமே ரொம்ப அழகாக சிறப்பாக செய்வாங்க. இந்த கோவிலோடைய டீட்டெயில்ஸ், அதாவது லொக்கேஷன், டைமிங், இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். அண்ட் லொக்கேஷன் மேப்புமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் லிங்காக. அதுக்கப்புறம் இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா முருகன் திருக்கல்யாணம் ரொம்பவே சிறப்பாக நடந்துச்சுங்க. அந்த நாளில் எவ்வளவு காற்றும் மழையும் இருந்துச்சு தெரியுமா. எல்லாருமே ஒத்துழைச்சாங்க, அற்புதமாக நடத்தினாங்க. முருகனின் அருளால் அந்த காற்றும் மழையும் யாருக்கும் தடை இல்லாமல் போச்சு. பக்தர்கள் சாப்பிடும்போது கூட காற்று மழையும் ஒதுங்குச்சுங்க. அதுவே முருகனின் அருள்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிகழ்ச்சி இருக்குது. வரும் புதன்கிழமை, அதாவது 5/11/2025 அன்னைக்கு அன்னாபிஷேகம் நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருக்கல்யாணம். ஸோ இதை நான் ஃபுல் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி வேறு விவரம் எது வேணும்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட் எல்லாமே பார்த்து படித்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீதி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ திருக்கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்றதை பார்க்கலாமா?